தியாகராஜ நகர் ஆலயத்தில் சிறப்பு ஆராதனை பொங்கலை முன்னிட்டு நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தியாகராஜ நகர் யூதா ததேயு திருத்தலத்தில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் ஆலய பங்கு தந்தை ஜோசப் ஜான்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு ஆராதனையில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக சிறப்பு பொங்கல் வைக்கப்பட்டது. தொடர்ந்து ஆராதனைக்கு பின்னர் பொங்கல் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. உரியடி போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி ஆகியவை நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு வரும் ஞாயிறு அன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. எல்லோருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் தமிழ்நாடு முழுவதும் மகிழ்ச்சி கொண்டு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் இந்த நாளில் இந்த தமிழர் திருநாளாம் இந்த பொங்கலை வைத்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இது ஜாதி மதம் கடந்த ஒரு பொங்கல், தமிழருக்கான ஒரு திருவிழா இது ஒன்றுதான். ஆகவே இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளில் நன்றியோடு நாங்கள் எங்களுடைய விவசாயிகளை நினைத்து பார்க்கின்றோம். பல்வேறு இன்னல்கள் இடுக்கண்கள் மத்தியிலும் எங்களுடைய விவசாயிகள் நாங்கள் வாழ்வதற்காக தங்கள் வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வாழ வேண்டும் என்று, அவருடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும் என்று சிறப்பாக இந்த நாளில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலிருந்து தமிழருடைய வாழ்வில் இன்னும் பல நலன்கள் பிறக்க வேண்டும்.
தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். ஆக எல்லாருடைய வாழ்விலும் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல். ஆமாம், இன்றைக்கு இந்த பொங்கல் விழாவை ஒட்டி எல்லோருக்கும் பொங்கல் வழங்கப்படுகின்றது. பொங்கல் விளையாட்டு தமிழர் விளையாட்டுகளான நிறைய விளையாட்டுகளையும் நாங்கள் வைத்திருக்கின்றோம். அதிலும் இப்பொழுது நாங்கள் இந்த பொங்கல் போட்டி விளையாட்டுகளையும் நடத்தவிருக்கின்றோம். அதிலும் மகிழ்ச்சியோடு மக்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள்.